சரி, அடுத்த இதுக்கு போயிடுவோம். லத்தை அப்படின்னா என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். லட்டை அப்படின்னு வரும், லத்தைன்னு வரும், அல்லது தமிழ்ல சொன்னா கோல் உதைப்பு அப்படின்னு. கோச்சார பலனை மாற்றக்கூடியது, இதெல்லாம் கோச்சார பலனை மாற்றும். அதாவது விதி விலக்குகள் அப்படிங்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, மைக்க மீட் பண்ணிக்கீங்கய்யா. நன்றி ஐயா. அப்போ கோச்சார பலன்களை மாற்றக்கூடியது அல்லது விதிவிலக்குகள் அப்படின்னு எடுத்துன்னா கோல் உதைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கோல் உதைப்பு அப்படின்னா என்னன்னா, கோச்சார கிரகம் ஒரு கிரகம் நிக்குது, உதாரணத்துக்கு சூரியன் நிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது நிற்கும் நட்சத்திரத்திலிருந்து முன்னோக்கி அல்லது பின்னோக்கி குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், குறிப்பிட்ட அந்த வரிசை எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு, அந்த நட்சத்திரத்தை லத்தை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன நடக்கும், என்ன பலன் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப சூரியன் அப்படின்னா, சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து முன்னோக்கி எண்ணணும். அப்படி எண்ணீங்கன்னா 12வது நட்சத்திரம் லத்தை. முன்னா பின்னா முன். இதுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, தொழில் பாதிப்பு வரும், பொருள்ல இழப்பு வரலாம், அந்த மாதிரி இருக்கும். முன்னோக்கி அந்த லத்தை நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா? லத்தை நட்சத்திரம் நம்ம ஜனன நட்சத்திரமாக இருக்குமானால், சூரியனு நின்ற நட்சத்திரத்திற்கு சரியா புரிஞ்சுங்க. சூரியன் ஒரு நட்சத்திரத்துல நிக்குது, அதிலிருந்து முன்னோக்கி எண்ணுனா அல்லது வலஞ்சுழியாக எண்ணும் பொழுது அல்லது ஏறு வரிசையில் எண்ணும் பொழுது 12வது நட்சத்திரம் நம்முடைய ஜனன நட்சத்திரமானால் தொழில் பாதிப்பு, தோல்வி, பொருளாதார இழப்பு இதெல்லாம் வரும். எடுத்துக்காட்டு சொல்றேன். இத ஒரு 3 கிரகத்துக்கு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு சொல்றேன். சந்திரன் நின்ற நட்சத்திரத்தில், அதாவது இதெல்லாம் கோச்சார சந்திரன், ஜனன சந்திரம் அல்ல. கோச்சார சந்திரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து, ராசியில நின்ற நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி 22வது நட்சத்திரம் நமது ஜனன நட்சத்திரமாக வருமானால், ஏன்னா 22வது நட்சத்திரம் லத்தை, பாதிப்புகள் என்ன வரும்னா பெரிய இழப்புகள் வரும். அதே மாதிரி செவ்வாய்க்கு முன்னோக்கி 3வது நட்சத்திரம் லத்தை நட்சத்திரம், அது நமது ஜன்ம நட்சத்திரமாக அமையும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி மூல நூல்கள்ல குறிப்பு இல்லை. ஒரு அந்த விளக்க நூல்கள்ல பார்க்கும் பொழுது சூரியனை போல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பு சொல்லியிருக்காங்க, மூல நூல்கள்ல இல்லை. புதனுக்கு பின்னோக்கி, புதன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி எண்ணணும். 7வது நட்சத்திரம் லத்தையாக வரும். அப்படி இருக்கும்போது கௌரவ குறைச்சல் வரும். ஸ்தான இழப்பு அப்படின்னா என்னன்னா, சில பேரை டீப்ரமோட் பண்ணுவாங்க இல்லையா, ஆபீஸ் கவர்மெண்ட் வேலையில இருந்தா டீப்ரமோட் ஆகலாம். ஸ்தான இழப்பை நம்ம இப்ப ஐயா சொன்னார், நான் வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணேன்னு. ஸ்தானம் தான் இழந்தாரே தவிர அதுல அவருக்கு பாதிப்பு இல்லை. அதனால ஜாதக பலனை மற்ற எல்லாத்தையும் வச்சுதான் எடுக்கணும். இழப்பு, ஸ்தான இழப்பு அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் வேலைன்னா ஒரு கௌரவம் தான், கௌரவ குறைவு வருது, ஆனா நஷ்டம் வந்துச்சா இல்லையா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்துதான் முடிவு பண்ணணும். சிலருக்கு வேலை இழப்பு வரும், வேற வேலையே இருக்காது, அது சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதே ஜாதக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா,
அவங்க வேலையை விட்டுட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வருவாங்க. ரெண்டுக்கும் ஸ்தான இழப்புங்கிறதுல புரிஞ்சுக்கணும். சஸ்பெண்டா, டிஸ்மிஸா, விஆர்எஸ் போடா நீயும் வேலையும், நான் இதை விட போயிடனா அப்படின்ட்டு வந்துடுறோம் இல்லையா? அந்த மாதிரி வருது. ரெண்டுமே இந்த பலன் தான். ஆனா இது எதுன்னு முடிவு பண்ணக்கூடியது ஜாதக கட்டம். குருவுக்கு முன்னோக்கி 6வது, எழுதுறதுக்கு ஸ்பீடு சரியா இருக்கா? நான் குறைக்கணுமா? குருவுக்கு முன்னாடியே நம்ம மரணம். ஐயா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஐயா, நீங்க சொல்லுங்க, டைம் வேஸ்ட் ஆயிடும். குருவுக்கு மரணம் சொல்லியிருந்தோம், இங்கேயும் அது வருது. உறவுகள் ஸ்கிரீன்ஷாட்னா நானே அனுப்பிச்சு விட்டுருவேனே, மனசுல பதியணுங்கிறதுக்காக தான் நம்ம விளக்கமும் சொல்லி எழுத வைக்கிறோம். உறவுகள் பாதிப்பு, பயம், பாதுகாப்பின்மை வரலாம். நான் இதுவரையில இது பவர் பாயிண்ட் போடல, நீங்க ஃபுல் டே இந்த வேலையே சரியா போச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே சொல்லியே நடத்திட்டேன். சரி டெய்லி அப்படியே போனா போர் அடிக்கும்ட்டு இன்னைக்கு எப்படி மாத்திட்டோம். சுக்கிரனுக்கு குருவுக்கு முன்னோக்கி எத்தனை டிகிரி சார்? 6 கொடுத்திருக்கு பாருங்க. 6வது நட்சத்திரம். சுக்கிரனுக்கு பின்னோக்கி 5வது நட்சத்திரம். சண்டை, கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரும். சனிக்கு 8வது நட்சத்திரம், முன்னோக்கி 8வது நட்சத்திரம். இதுக்கும் கோச்சாரத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய மூல நூட்கள்ல இது இல்லை, பலன் இல்லை. ராகுவுக்கும் கேதுவுக்கும் 2 பேருக்குமே பின்னோக்கி தான் 9வது நட்சத்திரம் தான். பலனும் ஒரே பலன் தான். யாராவது எழுதாம இருந்தீங்கன்னா எழுதிக்கங்க. வாழ்க வளமுடன். இப்போ ஒரு உதாரணம். சூரியனுக்கு முன்னோக்கி 12வது நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு ஒரு உதாரண ஜனன ராசியை எடுத்துக்குவோம். ஜனன சந்திரன் ரோகிணியில இருக்கார். இப்ப எந்த நட்சத்திரம் வரும்? சூரியனுக்கு முன்னோக்கி 12வது எடுக்கணும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், இப்படி இந்த வரிசையில போகணும். அப்ப ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி தான் 12வது நட்சத்திரமா வருது. இப்படி வரணுமா? சரியா? இப்படி வந்தா இப்ப அஸ்தம் இந்த இடத்துல வரும். கர்சர் தெரியுதா? தெரியுது சார். சரி, கர்சர் தெரியுதுன்னா இப்ப நான் என்னது சரியான்னு சொல்லுங்க. இப்ப இங்க கிரகம் இருந்ததுன்னா இங்க இருந்துதானே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? என்னன்னு சொல்லியிருந்தோம்? கிரகம் எங்க இருக்கோ அங்க இருந்துதான் வளஞ்சொலியா என்னன்னு சொன்னோம். அதாவது சூரியன் எங்க இருக்கோ அங்க இருந்து. அப்ப சூரியன் நின்றதிலிருந்து வளஞ்சொலியாக 12 எண்ணாதான் சரியா இருக்கும். அப்படின்னா ராசியில இருந்து என்ன பின்னோக்கி 12 எண்ணணும். அப்ப சூரியன் எங்க போடலாம்? சூரியன் இங்க பூராடத்துல போடுங்க. விசாக 4ஆம் பாதம் போடுங்க ஐயா. பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி,
உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி 12வது நட்சத்திரமா வருது. அப்ப சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து முன்னோக்கி 12வது நட்சத்திரம் ரோகிணி. அப்ப சூரியனுக்கு லத்தை என்பது முன்னோக்கி 12வது நட்சத்திரம். அந்த லத்தை நட்சத்திரம் நமக்கு ஜனன நட்சத்திரமாக இருக்கிறதுனால இப்ப பாதிப்பு வரும். ஏன்னா இந்த வலஞ்சுழி இளஞ்சு அதை முன்னோக்கி பின்னோக்கி என்றது எப்படிங்கிறது எடுத்துக்காட்டு போட்டாதான் நமக்கு புரியும். அதுக்குதான் நான் முதல்ல எப்படி எண்ணி காட்டினேன். இப்படி 12 எண்ணா இங்க வரும், அப்படி வந்துடக்கூடாது. கோச்சார கிரகம் நின்ற இடத்திலிருந்து லத்தை எண்ணணும், முன்னோக்கியா பின்னோக்கியா. இப்ப சந்திரனுக்கு எடுத்தீங்கன்னா பின்னோக்கி 22 எண்ணணும். இதுக்கு சப்போஸ் கோச்சார சந்திரன் பூரட்டாதியில இருக்காரு, பின்னோக்கி இங்க இருந்து இப்படி 22 எண்ணிட்டு வந்தீங்கன்னா ரோகிணி வரும். அல்லது ரோகிணியில இருந்து 28 இப்ப எப்படி எண்ணீங்கன்னா இது 22 வரும். இப்ப கோச்சார சந்திரனுக்கு பின்னோக்கி 22வது நட்சத்திரத்தில், அதாவது கோச்சார சந்திரன் நின்ற நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி 22வது நட்சத்திரம் லத்தை அல்லது உதைப்பு நட்சத்திரம். இப்ப ரோகிணி அப்படி அமையுது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ராசிக்காரருக்கு அல்லது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இப்ப ரெண்டுமே இப்படி அமைஞ்சிருச்சு. சூரியன் இங்க இருக்கு, சந்திரன் இங்க இருக்குன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஐயா இப்ப ஜன நட்சத்திரம் வேற நட்சத்திரம் வந்தாங்க, அதுல அத்தையாபாதுங்களா? ஜாதகருக்கு தான் பலன். வேற வந்தா சொல்லுங்க, சொல்லணும் நீங்க, அப்பதான் நான் ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். புரியுதுங்க. அதாவது நமக்கு இல்ல, நம்மளுடைய பலன் எடுக்க முடியாது. சரி, ஜனகால 3வது ராசியில ஒரு நட்சத்திரம் வருது, ராசிக்கு 3வது ராசியில ஒரு நட்சத்திரம் வருது. அப்ப தாராபலன் எடுத்துக்கலாங்க. தாராபலன் எடுக்கிறது ஒரு வகை, அது இன்னும் வரல. 3வது ராசியில வந்தா என்ன, யாரு 3வது ராசி? இளைய சகோதரத்துக்கு எடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, அடிப்படையில இருந்து அப்படியே போயிடுங்க. புதுசா ஒண்ணுமே கிடையாது. நீங்க கத்து கொடுக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்க, குரு சொல்லணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. நான் அப்படியா உங்களை வளர்த்துக்கிட்டு வரேன். இல்ல புரியுதுங்க. அப்ப இது பேசிக் பாவம். இப்ப நான் உங்களுக்கு ஆன்சர் நேரடியா சொல்லியிருக்கலாம், இளைய சகோதரம் பாதிக்கும் சார்னா நீங்க அதோட மனப்பாடம் பண்ணிட்டு போயிருப்பீங்க. நான் அப்படி சொல்ல. அவ்வளவு இதுல என்ன யோசிக்க போறீங்க? நாள்ல வந்துச்சுன்னா அம்மா சார்ந்து பாருங்க, புரியுதுங்க. சொத்துக்கு பாருங்க, வாகனத்துக்கு பாருங்க, இல்ல உங்க சுகஸ்தானம் அது சுகத்துக்கு பாதிப்பு வரலாம். ஜோதிடம் அடிப்படை முறையா அடிப்படை கத்துக்கிட்டோம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, ஈஸியா எடுக்கலாம். எந்த நட்சத்திரத்துக்கு வேணாலும் வரட்டுமே. நம்ம குடும்பத்துல அந்த நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் இருக்காங்க, நம்ம உடன் பிறந்தவங்க, அப்படி இப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு வரலாம், அல்லது அவங்களால உங்களுக்கு பாதிப்பு வரலாம், அதாவது அவங்களால ஜாதகருக்கு பாதிப்பு வரலாம். ரெண்டு மாதிரியும் அதை எடுக்கணும், அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல அதுதான் ரொம்ப முக்கியமான தொழில்முறை. இது தந்தை அப்படின்னு வந்துட்டுனா தந்தையால் பிரச்சனை, தந்தைக்கு பிரச்சனை, ஜாதகர் தந்தை ஆவதில் பிரச்சனை, அல்லது ஜாதகர் தந்தையாக தன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாம போகும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம போலாம். பையன் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுமா, அன்னைக்கு வண்டி பஞ்சரா இருக்கும், அவன் அழுதுகிட்டே போவான். இப்படியெல்லாம் கூட எடுக்கணும். தந்தைனா ஜாதகரோட தந்தை மட்டும் எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தீங்கன்னா எல்லா பலனும் துல்லியமாக வந்துடும். வாழ்க வளமுடன். இப்போ இது லத்தை கணக்கு போடுறது புரிஞ்சிருச்சா? யாருக்காவது புரியலையா? எனக்கு புரியலைங்க ஐயா. யாருக்கு புரியல? சிவகுமார்.
சிவகுமார் ஐயா, புதுசா வந்திருக்கீங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேளுங்க தாராளமா. எந்த ஊருங்கய்யா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ஒன்றும் சங்கடப்படாதீங்க. புதுசா வந்தேன் நான். சும்மா எனக்கு வந்து சரி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசணும். புதுசா வர்றவங்க இந்த குருநாதர் எப்படியோ, நான் குருநாதர்னே சொல்லிக்க மாட்டேன். நான் ஆசிரியர், ஜோதிட ஆசிரியர், அவ்வளவுதான். ஏன்னா குருனாவே பயப்படுவாங்க, விலகி போவாங்க. அந்த பயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிட்டு பேசுறது. தயக்கம் இல்லாம இருந்தாதான் கத்துக்க முடியும். நீங்க ஒன்னும் தயங்கவே வேண்டாம். கேட்டதுக்கு சந்தோஷம். சார் எனக்கும் புரியல சார், லேட்டா வந்தனால எனக்கும் சேர்த்து சொல்லுங்க சார். அதாவது உதைப்பு அப்படின்னா என்னன்னா, கோச்சாரத்துல ஒரு கிரகம் வருது. ஒரு கிரகம் கோச்சாரத்தில் வருது அப்படின்னா மஞ்சள் அம்புக்குறி தொடறேன். அதாவது கோச்சார சூரி அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா? கோச்சார சூரியன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கு. இப்ப இதுக்கு கோச்சார பலன் பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னதை என்ன சொல்லியிருப்போம்? நம்ம ராசி இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ல இருக்கு. ராசிக்கு 8ல் கோச்சார சூரியன் வருது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பலன் சொல்லி இருப்போம். அந்த பலனை எடுத்துக்கணும். அதே நேரத்துல இந்த லத்தையினால வரக்கூடிய ஒரு பலன் இருக்கும். ஏன்னா இங்க 3 நட்சத்திரம் இருக்கு, நம்ம 8வது ராசியில் இருக்கு அப்படின்னா பொது பலன் அது. ஆனா 8வது ராசியில பூராட நட்சத்திரத்துல சூரியன் இருக்கார். இப்போ பூராடத்தில் சூரியனுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சூரியனுக்கு முன்னோக்கி 12வது நட்சத்திரம் லத்தை. சூரியனுக்கு முன்னோக்கி இது எப்படி காட்டணும்? இங்க பாருங்க, இங்க காட்டியிருக்கோமா? சூரியன் 12 முன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது சூரியன் முன்னோக்கி 12வது நட்சத்திரம் லத்தை நட்சத்திரம். அது ஜன்ம நட்சத்திரமா இருந்தா இந்த பாதிப்புகள்லாம் வரும்னு சொல்லியிருந்தோம். சரியா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்க வரோம். இப்பதான் இங்க வரோம். இப்ப சூரியன் வந்து பூராட நட்சத்திரத்துல இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்றோம். பூராட நட்சத்திரத்திலிருந்து சூரியனுக்கு எத்தனாவது நட்சத்திரம் உதைப்பு நட்சத்திரம்? 12வது நட்சத்திரம் உதைப்பு நட்சத்திரம். அப்ப பூராடத்துல இருந்து என்னங்க? பூராடம் 1, உத்திராடம் 2, திருவோணம் 3, அவிட்டம் 4, சதயம் 5, பூரட்டாதி 6, உத்திரட்டாதி 7, ரேவதி 8, அஸ்வினி 9, பரணி 10, கார்த்திகை 11, ரோகிணி 12. அதாவது சூரியன் பூராடத்தில் இருந்தால் அதுக்கு லத்தை நட்சத்திரம் ரோகிணின்னு வருது. 12வது நட்சத்திரம் ரோகிணி. அது நமக்கு ஜனன நட்சத்திரமாக இருக்குமானால் நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன நட்சத்திரத்துல பிறந்த அப்படின்னு கோயில்ல அர்ச்சனை பண்றது கேட்பாங்க, என்ன நட்சத்திரம். அப்ப அந்த நட்சத்திரமாக இது இருந்தால் நமக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? புரியுதுங்க ஐயா. இது கணக்கு வந்து ஜனன நட்சத்திரத்துல இருந்து எடுத்துக்கணும். அப்ப ஜனன நட்சத்திரத்திலிருந்து எடுக்க கூடாது, சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து எடுத்துக்கிட்டு போறோம். அந்த லத்தை நட்சத்திரம் வந்து ஜனன நட்சத்திரமா இருந்தா நம்மளை பாதிக்கும், இல்லைன்னா பாதிக்காது. இப்ப சூரியன் பூராடத்துக்கு பதிலா உத்திராடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. உத்திராடத்துல இருந்து என்னீங்கன்னா ரோகிணிக்கு அடுத்த நட்சத்திரம் லத்தையா வந்துரும் இல்லையா? அப்ப நம்மள பாதிக்காது. அப்ப நம்மள பாதிக்காது. ஆனா லத்தை இருக்கும், ஆனா இது ஜாதகரை பாதிக்காது, குடும்பஸ்தானத்தை பாதிக்கும். ஜாதகரை பாதிக்காது. நம்ம இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். எல்லா ஒவ்வொரு ஸ்தானத்தையும் பாதிக்கலாம் எடுத்துட்டு போக கூடாது. அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். லத்தைங்கிறது ஒரு 100ல ஒரு மார்க், 100 மார்க்ல அது ஒரு மார்க், அவ்வளவுதான். சரி சரிங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஜன ஜாதகத்துல சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 12வது நட்சத்திரம் நமக்கு லத்தை,
அப்படின்ற மாதிரி அந்த புரிஞ்சுக்கலாம். நட்சத்திரம் ஜனன நட்சத்திரமாக இருக்குமானால், அதாவது கோச்சாரத்துல தான் இது. நீங்க ராசி நம்ம பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அப்படி எடுத்துக்க கூடாது. கோச்சாரத்தில் வரும் பொழுதுதான் இது. ஓகே. வாழ்க. இது விசாக 4ஆம் பாதம் வந்து என்னுடைய ஜனன கால ஜாதகத்துல சூரியன் இருக்காரு. அது அப்படியெல்லாம் இல்ல. அது அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். அதான் நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். ஜனன ஜாதகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சார் ஒரு டவுட்டுங்க சார். அப்ப நம்ம ஜென்ம சந்திரனை வச்சுக்கிட்டு, ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு தான் நீங்க சொல்றீங்க. அப்ப ஜென்ம நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு சூரியன் வந்து எந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு லத்தை வரும்ன்றத நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் சார். கண்டிப்பா அது பர்டிகுலரா தான் இருக்கும். அப்ப இங்க வரும்போது நம்ம சில இதெல்லாம் கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் சொல்றதுல இருந்து. ஆமா. இப்ப 2 எடுத்துக்காட்டு சந்திரனுக்கு என்றது ஏன்னா அது ரிவர்ஸ்ல என்றது எப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இது நீங்க நம்ம ஜாதகத்துக்கு கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த நட்சத்திரத்துல வரும்போது சந்திரன் வந்து லத்தையா இருப்பாரு, சூரியன் எப்ப லத்தையா இருப்பாருன்னு போட்டு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கவனமா இருக்கலாம். இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்க வந்து அட்வைசரா போறீங்களா, ஜோதிட அட்வைசரா, இந்த நேரத்துல இது செய்யுங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கே ஜாதகம் போட்டு பண்ணலாம், அல்லது அந்த எம்டிக்கு ஜாதகம் போட்டு ஒரு கேலண்டர் போட்டு கூட கொடுத்துடலாம். இந்த வருஷத்துக்கு இந்த தேதியில இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு. இதெல்லாம் தொழில்முறை ஐடியாக்கள்.